ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை போட்டு எப்படி பாஸ்தா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற பாஸ்தா வீடியோவில் நான் முட்டை ஆட் பண்ணாமல் எப்படி பாஸ்தா செய்கிறதுன்னு போட்டிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம முட்டை போட்டு எப்படி பாஸ்தா ரெடி பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தா குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கரெக்டாக 2 கப் அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாஸ்தா குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக 1 கப் அளவு இந்த மாதிரி பாஸ்தா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி பாஸ்தா பிடிக்குதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. பாஸ்தா நல்லா குக் ஆகணும். நீங்கள் மேபி இதை குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு குலைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பேன்லேயே குக் பண்ணிடுங்க. இப்போ பாஸ்தா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ பாஸ்தாவில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வடித்து வச்சுடுங்க. பாஸ்தாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்து அப்படியே இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இட்டாலியன் ஸ்பைஸ் மிக்ஸ் அது உங்களுக்கு ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும். ஸோ அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் 1 கப் அளவு பாஸ்தா சாஸ் சேர்த்துக்கலாம். இது கடையிலே டொமேட்டோ சாஸ் கடையிலே ஆல்ரெடி விற்கும். இந்த மாதிரி பாஸ்தாக்குன்னே தனியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பாஸ்தா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. காலையில் பிள்ளைகளுக்கே நீங்கள் ஈஸியாக வேகமாகவே இந்த பாஸ்தா குக் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒர்க்கு தான் இது. அவ்வளோதான். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தா இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஒன்று போல் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. பாஸ்தா சாஸில் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பாஸ்தா செஞ்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்கள். நல்லா சாஸெல்லாம் பாஸ்தாவில் இறங்கணும். ஸோ அதனால் நல்லா இந்த பாருங்கள் கொதி வந்துருச்சு. இப்போ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக பாஸ்தா இந்த ரேஞ்சில் இருக்கணும். ரொம்ப நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்சிரும். ரொம்ப குக் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக நல்லா குக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம்.
நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க பாஸ்தாவில் எல்லாமே வந்து. இப்போ லைட்டாக இட்டாலியன் ஸ்பைஸ் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ அதையும் வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம முட்டை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக இந்த மாதிரி 2 முட்டையை வந்து உடச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 முட்டையுமே வந்து ஊற்றிடுங்க. இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டையை வந்து நம்ம பொரிக்க போகிறோம், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக. ஸோ நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. முட்டையை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. அப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு, அப்புறம் வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சிம்பிளாக வந்து முட்டை பொரியல் செய்கிற மாதிரி தான் செய்யணும். ஆனால் எதுவுமே சேர்க்காம வெறும் முட்டையை மட்டும் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண முட்டையை வந்து இந்த பாஸ்தா மேலே போட்டுருங்க. அவ்வளோதான். இது அப்படியே அழகாக லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், க்ரீமி எக் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பாஸ்தா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க முட்டை கூட. அவ்வளோதான், சூப்பரான முட்டை பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த பாஸ்தா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோவை எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.